அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட அதை வந்து திமுக உள்ளிட்ட பிற கட்சியில் ஹைலைட் பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா எங்கள் மேலே மட்டும் கேஸ் போடுறாங்க, ஏடிஎம்கே மேலே கேஸ் போட மாட்டாங்க. அது அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருப்பாங்க. திமுக அதை செய்யும். திமுக அப்படி செய்யக்கூடிய தான் ஒரு பியூட்டிஃபுல்லான எதிர்கட்சி. அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அது மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வரும். நம்ம வந்து ஊழல் செய்தவர்கள் அதிமுக திமுகங்கிற கேள்வி கிடையாது. ஊழல் செய்தவர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாகணும், தப்பு செஞ்சவங்க சிறைக்கு போகணும். அந்த காட்சிகள் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாம், அப்போ 4 பேருக்கு வந்து தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் கிராஷ் அப்படின்னு நியூஸ் கேள்விப்படுவாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்கும். அப்போ மனசில் ஒரு பீதி இருக்கும். இப்போ தான் அதனால் எல்லா ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகிடும் அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு, ஆமாம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பீதி இருக்கும். அப்போ ஒரு கைது நடந்துச்சு, ஒரு ஊழலில் வந்து ஒருத்தர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்காவது அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ அவரே ஜெயிலுக்கு போயிட்டார், அப்போ அவரே உள்ள வச்சிட்டாங்க, அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்போ வந்து ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தினா போதும். அதுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற பேதம் கிடையாது.